ஜூஸ் குடி. காசிப் படிக்காத, நல்ல புக்ஸ் படி. காசிப் இல்ல இது. ஆம், ஆ, ஆ, தீபா, நம்ம மீனாக்கா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க ஊருக்கே போக மாட்டாங்களா? ஆ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஊருக்கெல்லாம் போனதில்ல. என்ன ஊர் அவங்களது? ஆ, எனக்கு அது சரியா தெரியல அண்ணி. அவங்க விழுப்புரம் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, ஆனா அது மறந்துடுச்சே. ஓ சரி. அவங்க ஃபேமிலி பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஃபேமிலி தெரியாது அண்ணி. ஏய், என்ன தீபா இது? இத்தனை வருஷமா உன் வீட்ல இருக்காங்க, உன் அண்ணியோட ஃபேமிலிய பத்தி உனக்கு தெரியாதா? நாம அடிக்கடி போனா தானே தெரியும். நானும் கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்ல. பட் அவங்க வீட்ல இருந்து அடிக்கடி வந்துட்டு போவாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி யாருமே வரல. ஓஹோ, என்ன ஒரே மர்மமா இருக்கு. ஊர் பேரு வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க வீட்ல இருந்து இது வரைக்கும் யாரும் வந்தது இல்லைன்னு தீபா சொல்றா. என்ன இது, ஒண்ணுமே புரியலையே. என்ன மாமா இது? வீட்ல அவ்வளவு பேர் வேலையாளுங்க இருக்காங்க, நீங்க எதுக்கு பண்றீங்க? சும்மாமா டைம் பாஸ் ஆகணுமேனு பண்ணிட்டு இருக்கேன். சரி கொடுங்க, நான் பண்றேன். பரவாயில்ல, நீங்க வாங்க இந்த பக்கம், நான் பண்றேன், கொடுங்க. ஏமாமா, மீனாக்கா பிறந்த ஊர் இது? என்ன திடீர்னு? இல்ல, அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதா, அதான் கேட்டேன். அதுவா, செங்கல்பட்டுக்கு பக்கத்துல ஏதோ மலை ஊரா. அக்கா பிறந்த ஊருக்குலாம் போக மாட்டாங்களா? அவளுக்கு அவங்க அம்மாவுக்கு சண்டை வந்ததுக்கு அப்புறம் இவ போறதே இல்ல. அப்போ அவங்க அம்மா வந்து பாக்குறது இல்ல? அவங்க இங்க வரதே இல்ல. என்ன மாமா, உங்க மாமியாரு அவங்கள பத்தி இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? அவங்க நம்மளை பத்தி நினைச்சாதானே நாம அவங்கள பத்தி நினைக்க முடியும். சொல்லு. பாவம் இல்ல மாமா, வயசானவங்க வேற, ஃபேமிலி துணை இல்லாம தனியா இருப்பாங்க. நாம தானே துணையா இருக்கணும். அதுவும் கரெக்ட் தான். இருங்க, சரி, நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க சரி பண்ணி எடுத்துட்டு வா. சோ மீனாட்சியோட சொந்த ஊரு மலையூர். அங்க போய் விசாரிச்சா அவங்கள பத்தின தகவல் தெரியும். அத்தை, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எனக்கும் சேர்த்து தானே வேண்டிக்கிட்டீங்க? என் குடும்பத்துக்காக வேண்டினேன், உனக்காக எல்லாம் ஒண்ணும் வேண்டிக்கல. சரி இருக்கட்டும். அத்தை, நான் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறேன். மீனாக்கா மட்டும் அங்க போறத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே. அவளுக்கு இந்த குடும்பத்து மேல பொறுப்பும் மரியாதையும் அதிகமா இருக்கு, அதனாலதான் அவ இங்கே இருக்கா. உன்ன மாதிரியா நினைச்ச உடனே வீட்டுக்கு கிளம்புறதுக்கு? எந்த பொண்ணும் கல்யாணமாகி இத்தனை நாளா பிறந்த வீட்டுக்கு போகாம இருக்க மாட்டான். அப்ப இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அத்தை, கேட்டா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்ன? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? அதானே பார்த்தேன். உன்னை பத்தி பாசிட்டிவா ஒரு சின்ன விஷயம் கூட யோசிக்க கூடாதே. அப்படி என்னதான் இருக்கு உங்க வீட்ல? ஆனா உன்னை கால சக்கரத்தை கட்டிட்டு கிளம்பிடுற. இல்லத்த, அம்மா தனியா இருக்காங்கல்ல, அதான். எங்க தனியா இருக்காங்க? அதான் உன் அண்ணன், அண்ணி, உன் தங்கச்சி அஞ்சலி எல்லாருமே தானே அங்க இருக்காங்க. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அத மறந்துடாத. அத நீங்க நேரடியாவே சொல்லிட்டு போலாமே. அடா, why she's smoking and going? நான் உங்களுக்கு கோவப்படல, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேனா, அதான் நான் உங்களை விட்டுட்டு போறேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்றேன். அண்ணே, ஒரு தண்ணி பாட்டில். எவ்வளோண்ணே? 20 ரூபாய். என்ன, இந்த காலேஜ்ல மீனாட்சின்னு ஒருத்தங்க படிச்சாங்கல்ல, அவங்க எங்கன்னு? நீங்க யாரு? மீனாட்சி பத்தி எதுக்கு கேக்குறீங்க? இல்லண்ண, மீனாட்சி வந்து எங்க சொந்தம், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க.
நான் வந்து வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன்னா உங்க நம்பரு அட்ரஸ் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு. அதான் விசாரிச்சிட்டு இருக்கேன். இந்த காலேஜ்ல தான் படிச்சாங்க. அங்க போய் கேட்டேன். நீங்க வந்து அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு கேட்க வந்தேன். ஓ, அதாவது சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால தான் கேக்குறேன். எங்க இருக்காங்கண்ணா அவங்க இப்போ? அவங்க ஃபேமிலி பத்தி தெரியாது. இல்ல, அவங்கள ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணணும். அதான் என்ன பண்றது? ஐயோ ஆமாண்ணே, சுந்தர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? அவன் ஜாலியான பையன், ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1 இருப்பான். ஒரு நிமிஷம் மேடம். இது நாங்க காலேஜ் டைம்ல எடுத்த போட்டோ. சூப்பரா இருக்கு. நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா? ஓகே மேடம். தேங்க்யூ. மீனாட்சி கிடைச்சதும் நான் உங்களை காமிக்கிறேன், நான் உங்களை மீட் பண்ணேன்னு சொல்லி. அப்படியே உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன், நல்லா இருக்கும். சரிங்க? ஓகே ஓகே. சூப்பர். ஆஃப்டர் மேரேஜ் நான் யாரையுமே மீட் பண்ணல. மீனாட்சியை பார்த்தா நான் கேட்டேன்னு சொல்லுங்க. மீனாட்சி கிடைச்ச உடனே கண்டிப்பா இதை காமிக்கிறேன். ஐயோ, சார்ஜ் தீந்துருச்சுன்னு. ஆனா சார்ஜர் இருக்கா? சார்ஜர் இல்லையே. சார்ஜர் இல்லையா? சரி, பரவாயில்ல, பாத்துக்கலாம். தேங்க்ஸ்.